இப்ப பாருங்க, ஒரு காலகட்டம் வரைக்கும் ஜும்மாவுக்கு முன்னு சொன்னது இல்லைன்னு சொல்லிக்கிட்டே வந்தாங்க. 1995 ஜும்மாவுக்கு முன்னு சொன்னது உண்டுன்னாங்க. ஏன்னா இவ்வளவு காலமா இல்லை இல்லைங்கிற உப்பு மட்டும் இருக்குது, இப்பொழுதுதான் இந்த ஹதீஸ் எங்களுக்கு கிடைத்தது அப்படின்னாங்க. அப்படி சொல்லலாமா? ஷாஃபி இமாம் சொன்னார்கள் இன்றைக்கு ஹதீஸ் கிடைத்தது, அர்த்தம் இருந்தது. ஏன்னா ஹதீஸ் எல்லாம் அச்சரிக்கப்பட்டுள்ள நூல் வடிவில் அவங்க காலத்துல மனிதர்களுடைய உள்ளங்கள் இருந்தது. கன்னியாகுமரியில் ஒரு ஆள் இருப்பாரு, கேள்விப்பட்டு போவாங்க, அவருக்கு தெரிவாங்க. திருநெல்வேலிக்கு போவாங்க, அவருக்கு அந்த ஒரு ஆள் இருக்கிறாங்க, ஹதீஸை தெரிஞ்சவங்க போவாங்க, கேட்பாங்க. அவங்க சொன்ன அர்த்தம் இன்றைக்கு இந்த ஹதீஸ் கிடைத்ததுன்னா ஒரு ஆளை சந்திச்சு கேட்டுக்கிறாங்க. இன்னைக்கு அந்த நிலையா? என்ன வாயுமாக அச்சரிக்கப்பட்டு இருக்கிறது. அப்படி இவங்க என்ன சொன்னாங்க? இன்னைக்கு தான் இந்த ஹதீஸை நான் படிச்சேன்னு சொல்லணும், அதுதான் உண்மை. ஆனா இயலாமையை தாண்டிட்ட இந்த ஹதீஸ் எங்களுக்கு இப்பதான் கிடைச்சிச்சு சொல்லக்கூடாது. இன்றைக்கு தான் படிக்கிற சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டது என்று வேணுமா அவங்க சொல்லிட்டோம். சரி, இன்னைக்கு இவங்க 10 வருஷம் கழித்து ஒன்று விஷயத்தை சொல்லுவாங்க, அவங்க சம்மந்தப்படாம சொல்லுவாங்க. சொன்னா அந்த 10 வருஷத்தோட இழப்பை இவர் ஈடுகட்டி விடுவாரா? 95 வரைக்கும் முன்னர சொன்னது சொல்லாம இருந்தார்களே இவர்களை பின்பற்றி போனவர்கள், 95 வந்தவொன்னா முன்னர சொன்னது உண்டு அப்படிங்கிறாங்க. சரி, இந்த இழப்பை யார் ஈடுகட்டுவது? தொழாமல் இருந்தா, தொழாமல் இருந்தாங்க ஒரு டைம் கேட்டு அந்த நன்மை யார் கொடுக்கிறது? இதை விட ஒரு கொடுமை என்ன தெரியுமா? இந்த 95க்கு முன்னாடி சில பேர் வபாத்தா இருப்பாங்கல்ல, வபாத்து மோசுகிற எல்லாரும் வந்துட்டு இருக்கு. 95க்கு முன்பு அவர்களில் யாராவது இறந்திருந்தால் அவருடைய நிலை என்ன வறுமையிலே? அல்ல கேட்பானா இல்லையா? என் ரசூல் ஜும்மாவுக்கு முன்னர் சொன்னது உண்டு என்று சொல்லியிருக்க, இல்லை என்று நீ எப்படி சொன்னாய்? ஏன்னா ஏற்றுக்கொண்டு செய்யாமல் இருப்பது என்பது வேறு, இறைத்தூதர் ஒன்று உண்டு என்று சொன்னது இல்லை என்று மறுப்பது என்பது வேறு. ரெண்டு வித்தியாசம். இவர் சொல்வார், இறைவனே சில பேர் சொன்னாங்க குர்ஆனை பின்பற்றினா வெற்றின்னு சொல்லி, அதனால மதம் விட்டுட்டு நான் அவங்க பின்னால் போனேன், அவங்க எல்லாம் சொன்னதை தான் நான் சொன்னேன். பல்ல என்ன சொல்லுவான், அவங்க எல்லாம் 95ல தௌபா செஞ்சுட்டாங்க, உனக்கு தான் தண்டனை தர போறேன்னு சொல்லுவாங்க. இப்ப இவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு? அல்லாஹ் குர்ஆனை சொல்லி காட்டுறான், இது போன்று மாற்றிக்கொண்டு விழிப்பவருடைய உரையாடல் எப்படி இருக்கும் மறுமையிலே. குர்ஆனை இறைவன் தெளிவாக சொல்லி காட்டுகிறான். சொல்லுவாங்களாம், இறைவனே நான் சில பேரை இன்னா அசஅனா சாதத்தனா குபரானா, சில பேரை எங்களுக்கு தலைவர் நான் நினைச்சேன், அவங்க சொன்னதே தான் நான் கேட்டேன். அதனோட சபீரா அவங்க தான் எனக்கு வழி எடுத்துட்டாங்க. அதனால எனக்கு தண்டனை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா ரப்பனா ஆத்தியும் ரேபைனி, யார் என்ன வழி எடுத்தாங்களோ அவங்களுக்கு 2 மடங்கு ஒரு வேதனை, அப்புறம் எனக்கு தான். இப்படிதான் அவர் சொல்லுவாராம். அந்த குர்ஆன் சொல்லி காட்டுறான். இப்படி மாற்றிக்கொண்டு விழிப்பவர்களை கை கொடுத்து காப்பாற்றுவோர் யார் இருக்கிறார்கள் மறுமையிலே? இளைஞர்களை யோசித்து பாருங்கள். 95 வரைக்கும் இல்லை என்று சொன்னதை 95 உண்டு என்கிறார்கள் என்றால், இதுவரைக்கும் உண்டு என்று சொல்லிக்கொண்டு 10 வருடங்கள் கழித்து இல்லை என்று சொல்ல மாட்டார்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது? இப்போ அவங்க சொல்றாங்க, நம்பிக்கிட்டே இருக்கீங்க, 10 வருஷம் கழிச்சு இது இருக்குதுங்கிறாங்க, வச்சுக்கிறங்க. இருக்கிறவங்க நம்பிடுவாங்க, இல்லாம மாட்டிடுவாங்களா மறுமையில? இவங்க பின்னாடி நீங்க போறீங்க. இன்றைக்கு ஒரு சட்டம், நாளைக்கு ஒரு சட்டம், அங்க பின்னாடி நீங்க போக வேணாம். எப்பொழுதும் கிராமத்தினாலும் ஒரே சட்டம், அந்த சமயம் மாற்றி கண்டுடுவாங்க மரபுவாதி.